ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி அந்த வீடியோ. வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி டிசிஷன் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டனும் எஜுகேஷன் பர்பஸை உருவாக்கப்பட்டவையே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பார்த்து நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் டைம் சார்ட் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம ஒரு டூல் எடுக்க போகிறோம், இஎம்ஐ எடுக்க போகிறோம். அதுவும் 20 EMI பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ. இப்போ நேராக இண்டிகேட்டர் போய் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷனல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லென்த்தில் போய் நம்ம வந்து 20 செலக்ட் பண்ணிக்கணும். இந்த லென்த்தில் 20 செலக்ட் பண்ணணும். ஏன்னா 20 EMI பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஏன் இந்த 20 EMI எடுக்கிறோம்னா, இந்த 20 EMI வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்காக 20 EMI எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 20 EMI செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் 20 EMIக்கு மேலே இருக்க கீழே இருக்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி. ஓகேவா? மார்க்கெட் இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி. மார்க்கெட் எங்கே இருக்கு? இதுதான் 20 EMI லைன். இந்த 20 EMIக்கு மார்க்கெட் கீழே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, மார்க்கெட் கீழே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போனா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எப்போ இந்த 20 EMI தாண்டி க்ளோஸ் வைக்குதோ, ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்குதோ, அந்த கேண்டிலோட ஹையோ லோவோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு ஹையை பிரேக் பண்ண நம்ம கால் சைடும், லோவை பிரேக் பண்ணால் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வாங்க மார்க்கெட் நீங்கள் எப்படி ஒர்க்காகி பார்க்க போகிறோம். இதுதான் 20 EMI லைன். மார்க்கெட்டு அழகாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டுருக்கு. நம்ம எப்போ இந்த 20 EMI தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? வாங்க மார்க்கெட் அழகாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குவாங்க. மார்க்கெட் அழகாக இங்கேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. ஓகேவா? கீழே இறங்கிட்டே இருக்குது. அழகாக இந்த 20 EMI டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் கீழே இறங்கி இந்த கேண்டில் பாருங்கள், இறங்கி இந்த பாருங்க, இந்த 12-10 கேண்டில், இந்த 12-10 கேண்டில் அழகாக இந்த 20 EMI தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா இதோட ஹை எவ்வளோ நோட் பண்ணிக்கணும். இதோட ஹையும் லோ நோட் பண்ணிக்கணும். ஹை நோட் பண்ணியாச்சு. அதேமாரி லோ நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கான்செப்ட் என்ன சொன்னால், ஹையை பிரேக் பண்ணால் கால் சைடும், புட்டு பிரேக் லோ பிரேக் பண்ணால் புட் சைட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், இந்த கேண்டில் வந்து கரெக்டாக இந்த 12-10 கேண்டில் 20 EMI தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். இதோட ஹையை லோ நோட் பண்ணிட்டோம். நம்ம ஹையை பிரேக் பண்ண லோ பிரேக் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ வந்து அவங்க 12-10 கேண்டில். ஓகே, இந்த 12-15 கேண்டில் அழகாக இந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போ நம்ம மார்க்கெட் மேலே இருந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா, இப்போ இந்த ஸ்விங் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த ஸ்விங் எங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே தான் மார்க்கெட் மேலே இருக்குது. அப்போ இந்த லோவை நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லோவோ ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் நம்ம ஸ்டாப் லாஸ் அடித்து எல்லாம் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும் பார்க்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டு அழகாக மேலே போயிடுச்சு. மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. அடிக்காமல் மேலே நல்ல மூமெண்ட்டை கொடுத்துட்டேன். ஓகேவா? நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ண போகிறதுனால மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம ஸ்டாப் லாஸாக வெயிட் பண்ண தேவையில்லை. மினிமம் 10 பாயிண்ட் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடணும். சரி, அவ்வளோதான். ஓகேவா கான்செப்ட்? இப்போ நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த பாருங்கள், இந்த 12-10 கேண்டில் வந்து இந்த 12-10 கேண்டில் வந்து 20 EMI தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன் மேலே. அதனால் ஹையை நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு எந்த கேண்டில் நோட் பண்ணிச்சு ஹையை பிரேக் பண்ணால் நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். அழகாக இந்த மாதிரி 12-15 கேண்டில் அழகாக இந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போ நம்ம இந்த 12-20 கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? ஏன்னா 12-15 கேண்டில் அந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில்னால 12-20 கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும்னா, இப்போ நம்ம ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கேன், மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹை எவ்வளவு? 23,949. அப்போனா ரவுண்ட் ஃபிகராக 23,900 எடுத்துக்கலாம். 23,900 கால் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம என்ட்ரி எப்போ எடுக்க போகிறோம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வந்து 12-10 கேண்டில் வந்து நமக்கு வந்து இஎம்ஐ தாண்டி க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ 12-15 அடுத்த கேண்டில் வந்து இந்த 12-15 வந்து
ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா 12:20க்கு என்ட்ரி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அந்த 23,800 கால் ப்ரைஸில் 12:20க்கு என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு ட்ரேடு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம என்ன 23,900 கால் சைடு எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம என்ட்ரி எவ்வளோ 12:20. நம்ம என்ட்ரி வந்து 12:20. ஓகேவா? நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் தான். இன்றைக்கி தேதி 5ஆம் தேதி. ஓகேவா? நம்ம என்ட்ரி வந்து 12:20க்கு. ஏன்னா 12:20 கேண்டில் கரெக்டாக தாண்டி க்ளோஸ் வச்ச கேண்டில், அதனால தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு ட்ரேட் உடனே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? 12:20க்கு நம்ம என்ட்ரி. இந்த 12:20 கேண்டில் ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? நம்ம என்ட்ரி எவ்வளவு 75. ஓகேவா? நம்ம டார்கெட் என்ன சொன்னால் மினிமம் 10 பாயிண்ட். அப்புறம் 75 10 பாயிண்ட் ஆட் பண்ணும்போது 85. நம்ம டார்கெட் வந்து 85 வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து 85. வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி அப்போனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? நம்ம டார்கெட் 85. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம என்ட்ரி எவ்வளோ 12:20 கேண்டில். பாருங்கள் 12:20 கேண்டில். இந்த 12:20 கேண்டில் நமக்கு நம்ம என்ட்ரியும் டார்கெட்டும் அதே கேண்டில் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. அழகாக 5 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணியாச்சு. கேப்சர் பண்ணிட்டு உடனே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங் ட்ரேடிங் அழகாக பாருங்க 75, நம்ம டார்கெட் 85. அழகாக இந்த 5 மினிட் கேண்டில்லே நம்ம ஈஸியாக நம்ம டார்கெட்டும் நம்ம என்ட்ரியும் டார்கெட்டும் அதே கேண்டில் ரீச் ஆயிடுச்சு. இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் பண்ண என்ன புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட் வச்சுக்கிட்டு 5 மினிட் சார்ட் வச்சுக்கிட்டு நம்ம 20 EMA செலக்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்து 20 EMAக்கு EMA. ஓகேவா? 20 EMA செலக்ட் பண்ணிவிட்டு 20 EMA செலக்ட் பண்ணிக்கோங்க. 20 வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுக்கிட்டு இப்போ மார்க்கெட்டு இன்றைக்கி 5ஆம் தேதி. ஆனால் மார்க்கெட் வந்து 20 EMAக்கு மேலே தான் கீழே ஃபஸ்ட்டு பார்க்கணும். மார்க்கெட் வந்து இங்கே 20 EMAக்கு கீழே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அப்போனா எப்போ இந்த 20 EMA தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கிறானோ, ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கிறானோ, அந்த கேண்டிலோட ஹையை எவ்வளோ நோட் பண்ணிவிட்டு ஹையை பிரேக் பண்ணால் நம்ம கால் சைடும், லோவை பிரேக் பண்ணால் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் அழகாக கீழே இறங்கிடுவோம். அழகாக கீழே இறங்கிட்டு 20 EMA டச் பண்ணி கீழே இறங்கிட்டு மறுபடியும் பாருங்க அழகாக கீழே இறங்கி பவுன்ஸ் பேக் கீழே இறங்கி இங்கே பவுன்ஸ் பேக் மேலே கரெக்டாக இந்த 12-10 கேண்டி இந்த கேண்டி அழகாக இந்த 20 EMA தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டேன். அதனால் இந்த ஹையை லோ நோட் பண்ணிட்டு இந்த அடுத்த கேண்டில் இந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா ஹையை தாண்டி க்ளோஸ் மார்க்கெட் மேலேருந்து தெரிஞ்சு போச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டி என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் கான்செப்ட்டு. இதை வந்து நல்லா கிளியராக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.